ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் உங்களை இந்த வீடியோல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பிள்ளைங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்றதுக்கு எல்லாமே வந்து ரெடியா வச்சிருக்கீங்க. ஆனா எல்லாமே ரெடியா இருந்தாலும் இன்னும் ஒண்ணு வந்து இல்லாம உங்களால வந்து ப்ராசஸ் எதுவுமே வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. அது என்னன்னு தானே யோசிக்கிறீங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட். ஸோ பாஸ்போர்ட் இல்லாம மற்ற எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த பாஸ்போர்ட் நம்ம எப்போ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு டவுட். நீங்க இந்த பாஸ்போர்ட் வந்து ஆன் ஒர்க்கிங்லயே நீங்க வந்து எடுத்து வச்சுக்கலாம். இல்ல படிச்சு முடிச்ச உடனே கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். நான்லாம் பாத்தீங்க அப்படின்னா காலேஜ் முடிச்ச உடனே வந்து பாஸ்போர்ட் வந்து எடுத்து வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ரினிவல் பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து 5 இயர்ஸ் ஒன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் இந்த பாஸ்போர்ட் வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து நார்மல், இன்னொன்னு வந்து தட்கல். பாஸ்போர்ட் எடுக்கல, எனக்கு இமீடியட்டா வந்து பாஸ்போர்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தக்கல்ல என்ன செய்யலாம், நீங்க வந்து போடலாம். இப்ப ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் டக்கல்ல போடுறீங்க இல்லைங்களா, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து நம்ம வந்து டிக்கெட் எடுத்துப்போம். அதே மாதிரிதான் இதுவுமே வந்து தக்கல் பாஸ்போர்ட். தக்கல்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுநாள் கூட என்ன செய்யலாம், டேட் கிடைக்கலாம். இல்ல வித்தின் 2 டேஸ்க்குள்ள கூட என்ன செய்யும், உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் டேட் கிடைச்சி ஒரு 5 ஒர்க்கிங் டேஸ்ல இருந்து ஒரு 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளாடி இல்ல ஒரு 10 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளாடியே ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து வந்துடும். போலீஸ் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சு உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து கையில வந்து கிடைச்சிடும். 1 வீக்ல இருந்து 10 டேஸ்க்குள்ளாடி. இதுவே நார்மல்ல பாஸ்போர்ட் போடுறீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு டேட் கிடைக்கிறதுக்கே வந்து டைம் ஆகலாம். சம்டைம்ஸ் டேட் உடனே இருக்கும், சம்டைம்ஸ் 1 மந்த் கழிச்சு கூட கிடைக்கலாம் நீங்க இருக்கிற ஏரியாவில் வந்து. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாஸ்போர்ட் வரதுக்கு 1 மந்த் வந்து டைம் ஆகும், போலீஸ் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிச்சுட்டு. ஸோ நீங்க வந்து யோசிச்சுக்கோங்க, நார்மல் பாஸ்போர்ட் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் ரெண்டுமே ஒண்ணுதான். அதுல நார்மல் தக்கல் அப்படி எதுலாம் மென்ஷன் பண்ணிலாம் வராது. நம்ம ஸ்பீடா வேணுங்கிறதுக்காக அந்த தக்கல் பாஸ்போர்ட் வந்து போடுவோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ தக்கல்ல போட்டீங்க அப்படின்னா 3500 வந்து சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் உங்களுக்கு யார் அப்ளை பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நீங்க தனி பேமெண்ட் கொடுக்கணும். அதே மாதிரி நார்மல் பாஸ்போர்ட் அப்ளை பண்றீங்க அப்படின்னா 1500 பிளஸ் சர்வீஸ் சார்ஜ் யார் அப்ளை பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு. ஸோ பாஸ்போர்ட் இல்லாதவங்க ப்ராசஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போதான் நம்மளோட வீடியோஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய கிங்ஸ் நர்சஸ் ஜாப்ஸ் தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய், see you.